லட்டு வெறும் 1000 ரூபாய் முன்பணமா கட்டின போதும் 2 BHK வீடு தராங்க, வேணுமா? வேண்டாங்க. ஏன் வேண்டான்னு சொல்ற லட்டு? குடிசையில இருந்தாலும் பரவாயில்லங்க, கடன்காரன் வாசல்ல வந்து நிக்காம இருக்கணும், அதுவே எங்களுக்கு நிம்மதி. லட்டு, இங்க இருக்கிற ஆட்டை வச்சு ஒரு தத்துவம் சொல்லு. ஆரம்பத்துல இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுவாங்க, கடைசியில ஆட்டை வெட்டி இலையில போடுவாங்க. லைஃப்ல ஜெயிக்க சக்சஸ் டிப்ஸ் சொல்லுங்க. அடுத்தவன் என்ன பண்றான்னு யோசிக்காத, அடுத்து நீ என்ன பண்ணலாம்னு யோசி. வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். என்ன தம்பி, ஸ்கூல் போறீங்களா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஆமா அங்கிள், நான் இப்ப ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ 1வது படிக்கிறேன். ஸ்கூல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா தம்பி? ஆமா அங்கிள், நம்ம கிட்ட காடு இருந்தா புடிங்குவாங்க, பணம் இருந்தா பறிச்சுக்குவாங்க, ஆனா படிப்பு மட்டும் சாகுற வரையும் நம்ம கூடவே இருக்கும். என்ன தம்பி சினிமா வசனம் பேசுறீங்க? இது சினிமா வசனம் மட்டும் இல்லைங்க, இதுதான் உண்மை. அதனால எல்லாரும் நல்லா படிங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு என்னங்க சொல்றீங்க? மச்சா, உனக்கு நிறைய அட்வைஸ் பண்றதால நான் அறிவாளின்னு அர்த்தம் இல்ல, உன்னை விட நிறைய செருப்படி வாங்கியிருக்கேன்னு அர்த்தம்டா. குட்டி தம்பி, ஏன் சோகமா இருக்கிற? எங்க அம்மா என்னைய பெத்தாங்களா இல்ல போனை பெத்தாங்களான்னே தெரியலங்க, எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டு இருக்கான். அம்மா காலையில லிப்ஸ்டிக் கேட்டாங்க, நான் தான் தெரியாம பெவிஸ்டிக் எடுத்து கொடுத்துறேன்ப்பா. செல்லம், நீ என் மகன் இல்லடா, கொலசாமி டாக்குன. டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டல் விளம்பரத்துக்கு ஒரு நல்ல பஞ்ச் சொல்லுங்க. கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க, பணம் எங்களுக்கு, நான் உங்களுக்கு. ஆண்களின் வாழ்க்கை பத்தி சொல்லுங்கள். சின்ன வயசுல மிச்சுக்கு பயப்படுறதும் பெரிய வயசுல மிஸ்ஸஸ்க்கு பயப்படுறதும் ஆண்களின் சாபமுங்க. லட்டு, தாத்தா பாட்டிக்கு ஒரு அழகான கவிதை சொல்லுங்க. 1000 புத்தகங்களை கொண்ட நூலகத்திற்கு சமம் தாத்தா பாட்டி உள்ள வீடு. லட்டு, உனக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? எனக்கு என்ன, 10 மாசம் சுமந்து பெற்ற எங்க அம்மாவும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பாத்துக்கிற எங்க அப்பாவும் தான் பிடிக்கும்.